மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு செல் ஜீரோவாக இருந்தாவே அந்த என்டையர் ரோ அண்ட் காலம் ஃபுல்லாக ஜீரோ ஆகணும். அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ டே ஒன் ஆஃப் ஸ்லைஸ் ஆக போகிற சீஸில் ஸ்ட்ரையோட டாப் இன்டர்வியூ ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் இன்டர்வியூ ப்ராப்ளம் செட் மேட்ரிக்ஸ் ஜீரோ ப்ராப்ளம் 73 லீட் கோட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவுக்கு நாளும் எடுத்துக்காக ரோ இன் காலம் போட்டு மேட்ரிக்ஸோட லென்த்து கண்டுபிடிக்கிறோம். தென் ஃபஸ்ட் கால் ஜீரோ, அதாவது காலமோட ஒரிஜினல் வேல்யூ ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட் கால் ஜீரோ மூலியில் போட்டு ஃபால்ஸ் நான் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பாஸ். இப்போ ஃபஸ்ட் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாஸில் வந்து மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்க ஒரிஜினல் ஜீரோ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். மார்க்கஸ் செட் பண்ணுறோம். மார்க்கஸில் என்ன பண்ணுறோம்? ஃபார் இன்ட் i = 0 ஐ ரோ அண்ட் i++. இந்த லூப்பை எவ்ரி ரோவும் விசிட் பண்ணுறதுக்காக இந்த லூப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் போகும். இஃப் கண்டிஷன் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட் காலம் ஜீரோவாக இருக்கா இல்லையான்றதுக்காக இந்த ஃபஸ்ட் கால் ஜீரோ வேரியபிளை ரிமைன் பண்ணுறதுக்காக இந்த இஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்னர் ஃபார் லூப்பில் j = 1, j less than கால் அண்ட் j++. இப்போ ரிமைனிங் காலமில் ஜீரோ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப். தென் செகண்ட் இஃப். அடுத்து இந்த ஃபார் லூப்போட இஃப் கண்டிஷனில் மேட்ரிக்ஸ் i × j = 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீரோ கிடைச்ச உடனே மேட்ரிக்ஸை ஜீரோ ஃபுல்லாக பண்ணாமல் அந்த ரோவும் காலமும் லேட்டராக ஜீரோ இருக்கான்னுன்றதுக்காக இந்த மார்க்கரை செட் பண்ணுறோம். மார்க்கர் என்னவா செட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் மார்க்கரில் காலமில் ரோ மார்க்கரையும் செகண்ட் மார்க்கருக்கு ரோவில் காலமோட மார்க்கரையும் செட் பண்ணுறோம். தென் செகண்ட் பாஸ். இப்போ செகண்ட் பாஸ் என்னென்னா, ஃபார் இன்ட் i = 0, ஃபார் இன்ட் i = ரோ -1 i greater than or equal to 0 i-. ஸோ பாட்டம் ரைட்டில் இருந்து ட்ராவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க்கர் வேல்யூஸ் ஓவர் ரைட் ஆகாமல் இருக்க ரிவர்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இன்னர் ஃபார் லூப் இன்ட் j = காலம் -1. ஸோ j greater than or equal to 1 j-. ஒவ்வொரு செல்லையும் மார்க்கர் பேஸ் பண்ணி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான இஃப் லூப் கண்டிஷனில் கரண்ட் ரோ மார்க்கர் இல்லை, கரண்ட் ரோ மார்க்கர் இல்லை கரண்ட் காலமோட மார்க்கராக ஜீரோவாக இருந்தால் கரண்ட் செல்லும் ஜீரோ ஆகலான்றக்காக இந்த கண்டிஷன். தென் லாஸ்ட் இஃப் கண்டிஷனில் ஒரிஜினலாக ஃபஸ்ட் காலமில் ஜீரோவாக இருந்தால் ஃபைனலி ஃபஸ்ட் காலம் ஃபுல்லாக ஜீரோவாக பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக இஃப் ஃபஸ்ட் கால் ஜீரோ அப்படின்ற கண்டிஷனாக போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆப்டிமல் அப்ரோச். ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி 0 × m × n. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா big of m × n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ் big of 1 ஸோ நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக